கேரள மாநிலம் வயநாடு 2 ஆண்டுகளில் மேலும் ஒரு நிலச்சரிவை சந்தித்திருக்கிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனுக்குடன் விவரங்களை வழங்கி வருகிறது புதிய தலைமுறை. 2வது நாளாக நடைபெறும் மீட்பு பணி குறித்த விவரங்களை களத்தில் உள்ள செய்தியாளர் சுதீஷிடம் கேட்டு பெறலாம். சுதீஷ், வணக்கம். 2வது நாளாக மீட்பு பணிகள் எப்படி நடைபெற்றுகிட்டு இருக்கு? இன்னும் என்னென்ன விஷயங்களை மீட்க வேண்டியது இருக்கு? அங்கு நிலைமை எப்படி இருக்கு? லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? மீட்பு பணிகளை பொறுத்த வரைக்கும் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த 2 வார காலமாகவே மழை அதிக அளவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மண் சரிவு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட மேப்பாடி அருகே இருக்கக்கூடிய கல்லாடி பகுதி. இந்த பகுதியில்தான் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று காலை சரியாக ஒரு 11 மணி அளவில் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மண் சரிவில் துரதிருஷ்டவசமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. சுரங்கப்பாதை பணிகள் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. சுரங்கப்பாதை பணி என்பது 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வயநாடு மாவட்டம் மற்றும் ஒரு 8 கிலோமீட்டரிலிருந்து இணைக்கக்கூடிய இந்த வயநாடு மாவட்டத்திலிருந்து வேறொரு மாவட்டத்தை இருக்கக்கூடிய ஒரு 8 கிலோமீட்டர் பணியாக இந்த சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணியின் போதுதான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இந்த மண் சரிவு, மழை ஊற்றுக்கள், சிறு சிறு ஊற்றுக்கள், ஒரு மலைப்பகுதியாக இருப்பதால் சிறு சிறு ஊற்றுக்கள் ஏற்பட்டு அந்த மண் அடி தாங்காமல் அந்த மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மண் சரிவில் அதிகாரப்பூர்வமாக குறைந்தபட்சம் 3 பேர் உயிரிழந்ததாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5க்கும் மேற்பட்டோர் இந்த மண் சரிவில் புதைகின்றிருக்கிறார்கள். அவர்களை மீட்கும் பணிதான் தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மண் சரிவு ஏற்பட்டு சிறிது நேரத்திலேயே வயநாடு மாவட்டத்தைச் சேர்ந்த தீயணைப்பு துறை வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த மீட்பு பணிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மண் சரிவில் அதிகமானோர் சிக்கியிருக்கக்கூடும் என்ற ஒரு நிலைமையை கண்டு தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்டோர் அதிக நூற்றுக்கணக்கானோர் இந்த பகுதியில் விரைந்து தற்போது இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழை இரவு நேரத்திலும் மழை பெய்தாலும் கூட இரவு நேரத்திலும் இந்த மீட்பு பணிகள் என்பது அரசு சார்பில் தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மலைப்பாங்கான பகுதி இருப்பதால் மேலும் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பது என்பதற்காக இந்த பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அரசு சார்பில் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 9 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 2 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். 7 பேர் தொடர்ச்சியாக காயம் அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மண்ணுக்குள் புதையுண்டவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தான் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பேரிடர் மீட்புக் குழுவினர், தீயணைப்பு படையினர் தொடர்ச்சியாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது வயநாடு மாவட்டத்தில் ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோர விபத்தை மீண்டும் நினைவு கூறும் விதமாகத்தான் இந்த பகுதி மக்கள் ஒரு அதிர்ச்சியை சந்தித்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த சம்பவம் முடிந்து 2 ஆண்டுகள் அவர்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட நிலையில் மீண்டும் அந்த ஒரு கோர விபத்தை நினைவு கூறும் விதமாக ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. 2024 அந்த ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவு என்பது இயற்கையாக ஒரு மலை மண் உடைந்து அந்த விபத்து ஏற்பட்டு 100க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அது இயற்கையான ஏற்பட்ட ஒரு மண் சரிவு, நிலச்சரிவு. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவு என்பது செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டது இருக்கக்கூடிய ஒரு மண் சரிவாக இருக்கிறது. அதைத்தான் அரசு சார்பில் அமைச்சர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மலைப்பாங்கான பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடத்தக்கூடாது என்று இந்த வயநாடு மாவட்டத்துடைய இயற்கை ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் ஏராளமானோர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருந்த நிலையில் தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் இந்த பகுதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தான் அதுபோன்ற ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அந்த பணிகள் தொடர்ந்து நடந்ததாக இந்த பகுதியுடைய இயற்கை தன்னார்வலர்கள் அவர்கள் எதிர்ப்பு கண்டனம் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் ஒரு நிலச்சரிவு ஏற்படக்கூடிய, மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த சுரங்கப் பணி என்பது, இந்த 8 கிலோமீட்டர் சுரங்கப் பணி என்பது ஆபத்தான ஒரு பணியாக இருக்கும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையிலும் கூட இந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தற்போது கேரளம் அரசாங்கம் சார்பில் அந்த சுரங்கப் பணிகள் மேற்கொண்ட நிறுவனத்திடம் ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண் குவியலை அகற்றும்படி தெரிவித்திருந்த நிலையிலும் சுரங்க நிறுவனம் சார்பில் அந்த மண்ணை அகற்றாததுதான் காரணம் என்று சுரங்க நிறுவனத்தின் மீது கேரள அரசு தற்போது
அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். நாங்கள் தெரிவித்தும் கூட அவர்கள் அந்த மண்ணை அகற்றவில்லை. ஆனால் இந்த மண் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்டமாக அந்த மீட்பு பணிகள் என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அரசு சார்பில் இந்த நிறுவனத்திடம் ஏற்கனவே தெரிவித்திருந்தாலும் கூட அரசு நிர்பந்தித்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பகுதி இயற்கை தன்னார்வலர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் அதிகப்படியாக இந்த சுரங்க பணிக்கு வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒரு சிலர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெளிமாநிலத்தைச் சேர்ந்த அதிகமான மக்கள் இந்த சுரங்கப் பணியில் ஈடுபட்டு நூற்றுக்கணக்கானோர் இந்த சுரங்கப் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 வார காலத்திற்கு முன்பாக மழை தொடர்ந்து பெய்வதால் வயநாடு மாவட்டம் சார்பில் இந்த சுரங்கப் பணிகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கும் உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அந்த பணியாளர்கள் இந்த வேலை செய்யக்கூடிய இந்த பகுதியின் அந்த சுரங்க பணிகள் நடைபெற்றிருக்கக்கூடிய அருகிலேயே அவர்கள் அந்த தற்காலிக முகாம்கள் அமைத்து, வீடுகள் அமைத்து, கண்டெய்னர்கள் மூலமாக அவர்கள் அந்த பகுதியில் தங்கி இருந்திருக்கிறார்கள். மேலும் அந்த சுரங்கப் பணியினுடைய ஒரு சிறிய அலுவலகமும் அந்த பகுதியில் செயல்பட்டு வந்திருக்கிறது. இதற்கிடையே தான் இந்த கோர விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. அந்த விபத்தை கண்முன்னே பார்த்து அந்த மண் சரிவிலிருந்து மீண்ட பால்ராஜ் நம்முடைய இருக்கிறார். அவருடன் பேசலாம். சொல்லுங்க, அந்த விபத்து நடந்த இடத்துல அந்த லாரி மண்ணுக்கடியில சிக்கி இருந்து நீங்க மீண்டெழுந்து வந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. நீங்களும் உங்க மனைவியும் அதுல இருந்து மீண்டெழுந்து வந்தீங்க. அந்த நேரத்துல அந்த விபத்து எப்படி இருந்தது? அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? நாங்க மேல வீட்டுல இருந்து மேப்பாடிக்கு டவுனுக்கு இறங்கி வந்தோம் சார். இறங்கி வரும்போது இந்த மாதிரி மண் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தோம். உட்காரும்போது மேலே பார்த்தனால எப்போதும் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ மேலே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். சுரங்க தொடங்கலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அந்த டயத்தில் நான் பார்த்தது போது லைட்டாக இடிஞ்சு வந்தது. இடிஞ்சு வரும்போது நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு, எப்படியாச்சும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு 2 பேரும் கூப்பிட்டுட்டு போனது. வரும்போது பகுதி பாலத்துக்கிட்ட வரும்போதே மண் வந்துருச்சு சார். ஃபுல்லாக மண் வந்துருச்சு. ஃபுல்லாக மண் வந்து எங்களை தட்டிட்டு நாங்கள் லாரிக்கு பின்னாடி இருந்தோம்னா எங்களை காப்பாற்றிருக்க முடியாது. லாரிக்கு இப்போ இங்கிட்டு இருக்கும்போது லாரி வந்து எங்களை காப்பாற்றிருக்கு. தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றிருக்கேன் எங்களை. அவ்வளோதான் சார். அந்த மண் எவ்வளவு பெரிய குவியலா இருந்தது? அது எப்படி எந்த ஒரு அதிகப்படியான எப்படி மண் வந்ததுங்க? மண் நல்ல ஸ்பீட்ல தான் சார் வந்துச்சு. மண்ணு நல்லா வர்றதை பார்த்தா ஆத்துல தண்ணி வர்ற மாதிரி அந்த ஸ்பீட்ல இருந்துச்சு தண்ணி. ஆத்துல எவ்வளவு ஸ்பீடா தண்ணி வருதோ அந்த அளவுக்கு தண்ணி வர்ற மாதிரி ஸ்பீட்ல வந்துச்சு சார். வெள்ள வர்ற மாதிரி தண்ணி வர்ற மாதிரி தான் வந்துச்சு. அந்த மண் அடிச்சுட்டு வரும்போது நீங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து எத்தனை பேர் அதுல இருந்து மீண்டு வந்தாங்க? நாங்க 2 பேரும் மேப்படி, நாங்க ஒய்ஃபு 2 பேரும் நின்று இருந்தோம். நின்று இருக்கும்போது நாங்க மட்டும் வந்தோம். பாக்கியால என்ன ஆனாங்க இதானாங்க நான் பார்க்கல. நாங்க திரும்பி பார்க்கல. மண்ணுக்கு கொஞ்சம் போல வந்துட்டு திரும்பி ஓடி வரும்போது திரும்பி பார்க்கறத நீங்க பார்த்துருப்பீங்க. மண்ணு கொஞ்சமாத்தான் வருதுன்னு தான் திரும்பி பார்த்தது. திரும்பி பார்த்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு மண்ணு கூடுதலா வருதுன்னு. அதுக்கப்புறம் தான் ஸ்பீடு கூடாது ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு நான் ஓடணும். உங்க ஒய்ஃப் நீங்க தான் கையை பிடிச்சி இழுத்தீங்க. அந்த வீட்டில் பார்க்க முடிஞ்சது. அது எப்படி சிக்கியிருந்தாங்க? வண்டிக்கு ஜீப்புக்கு அடியில கால் மாட்டிக்கிருச்சா வந்து அந்த லாரி வந்து ஜீப்ல முட்டவும் வந்து அடியில போயிடுச்சு. அடியில போவோம் நான் கையை பிடிச்சி இழுத்தேன். எடுத்துட்டு எந்திரிக்க முடியல. ஒய்ஃபுக்கு எந்திரிக்க முடியாது. அப்ப இழுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நல்லாதான் இருக்கோம் அப்படின்ட்டு அப்புறம் என்னை மாமான்னு கூப்பிட்டுச்சு. நல்லாதான் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த சைடு நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. அந்த சைடு எத்தனை பேர் இருந்தாங்க மண்ணுக்கடியில்? பார்க்கல சார். நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்து கிடந்தது. அவ்வளவுதான். டவுனுக்கு போறதுக்காக பஸ்ஸுக்காக காத்து இருந்த டைம். அந்த மண்ணு விழுந்த இடத்துல வீடுக இது மாதிரி தொழில் தங்கின வீடுகளா இருந்துச்சு. மேல வந்து நான் வந்து பார்க்கும்போது மேல ஒரு 10 ஆள் நின்றுகிட்டு இருந்தாங்க சார். மேல வேலை செய்யறாலும் 10 ஆள் மேல வடநாடு வீடு இல்ல மேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தார்பாய் வச்சு மூடிக்கிட்டு இருந்தாங்க. கீழே ஆபீஸ் ரூம் எல்லாம் இருந்துச்சு. அது பக்கத்துல ஸ்டாப்போட பஸ் இருந்துச்சு. வேலைக்கு டைம்னால அங்க வந்துருவாங்க. 8 மணிக்குள்ள வந்துருவாங்க. 8 மணிக்குள்ள வந்தாங்கன்னா நாங்க பார்க்கும்போது ஒரு 10-15 ஆள் கீழே வந்திருந்தாங்க. மேல ஒரு 10 ஆள் ஒர்க் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களா என்ன ஆனாங்கன்னு தெரியல. நம்ம வந்து கணிக்க முடியாது. மண்ணு வந்த ஸ்பீடு அந்த மாதிரி. அவங்களாம் போயிருப்பாங்கன்றது நமக்கு ஒரு இது. ஆனா நேரடியா பார்த்தது இல்லை ஆளுகளை வந்துட்டு. இப்ப இவங்க ஓடி வந்ததுக்கு பின்னாடி இவங்களுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் ஓடி வந்தாங்க. ஆனா அவங்களாம் தப்பிக்கல, மண்ணுக்கடியில போயிட்டாங்க. இந்த வண்டி வந்து கிராஸ் ஆனதுனால வண்டி ரோடு வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மழை பெஞ்சதுனால இந்த தண்ணி வண்டியை வச்சு ரோட கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டி சைடானால இவங்க 2 பேர் தப்பிச்சது. இல்லாட்டி இவங்க 2 பேரும் தப்பிச்சிருக்க மாட்டாங்க. 3 பேர் இவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் வந்து பைக்ல வந்தாலும் தெரிச்சு விழுந்துட்டாப்ல. அப்ப அந்த ஆளும் தப்பிச்சிருச்சு. பைக் விழுந்த இடத்துல கண்டெய்னர் செட்டு, அவங்க தொழிலாளர் தங்கின வீடு செட்டுகள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப பூரா அடிச்சிட்டு போயிருச்சு. ஆத்துல கீழே தான் கிடக்கு. எல்லாரும் ஜேசிபி
இது இட்டாச்சி எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சு. மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கண்டெய்னர் வீடுகள், தற்காலிக முகாம்கள், கனரக ஜேசிபி, கனரக இயந்திரங்கள் அனைத்துமே அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை மண்சரிவை நேரில் பார்த்து அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தெரிவித்தது கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் நின்றிருந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் அந்த மண்ணுக்கடியில் புதையுண்டிருக்கிறார்கள் என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக தெரியவில்லை. தற்போது வரைக்கும் அரசு அறிவித்த அறிவிப்பின்படி 3 பேர் குறைந்தபட்சம் உயிரிழந்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 9 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 5க்கும் மேற்பட்டோர் இங்கு மண்ணுக்கடியில் புதையுண்டிருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மலப்புரம் மாவட்டத்தையும் வயநாடு மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த 8 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை என்பது ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது ஒரு விபரீத முடிவை ஏற்படுத்தும் விதமாக முடிந்திருக்கிறது. இந்த பகுதி மக்களிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக சுதீஷ், 2 ஆண்டுகள்ல மற்றும் ஒரு நிலச்சரிவை வயநாடு சந்திச்சிருக்கு. இதுக்கு மனித தவறு தான் காரணம். மாவட்ட ஆட்சியரோட எச்சரிக்கை புறந்தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு அரசு சொன்னது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். எந்த அளவுக்கு இந்த பகுதிகளில் கட்டுமானங்கள் கண்காணிக்கப்படுது, அந்த நிறுவனங்கள் கண்காணிக்கப்படுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதீஷ்.